everyone, welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி டைலரிங் மெஷின்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் த்ரெட்ஸ், நீடில்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் பர்பஸ்க்கு உங்களுக்கு டெய்லரிங் மிஷின்ஸ் அவைலபிள் இருக்கும். ஒன்று டொமஸ்டிக் யூசேஜ், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ டொமஸ்டிக் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமஸ்டிக் யூசேஜ் பிராண்ட்ஸ்க்கு நீங்கள் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உஷா பிராண்ட் நல்லாயிருக்கும், சிங்கரும் நல்லாயிருக்கும், மெரிட்டும் நல்லாயிருக்கும். மோட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு அம்பர்லா மிஷின் அப்படிங்கிறது அந்த மோட்டர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக டொமஸ்டிக் யூசேஜ் பர்பஸில் உங்களுக்கு டேபிள் டாப் சீவிங் மிஷின்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் இந்த டேபிள் டாப் சீவிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 மணி நேரம் தான் நீங்கள் தைக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் நீங்கள் இன்டர்வல் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா மிஷின் போயிடும். ஸோ அதுக்காக தான் அவங்க சொல்கிறதுமே. இதில் உங்களுக்கு உஷா பிராண்ட் நல்லாயிருக்கும். ஸோ உஷா பிராண்டில் 2 டைப் இருக்குது. ஸோ உஷா ஜெனோமலர் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இது ஜிக்ஸாக் எலக்ட்ரிக் சீவிங் மிஷின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உஷா ஒண்டர் ஸ்டிச் சீவிங் மிஷின் சொல்லுவாங்க. இது நீங்கள் பிகினராக இருந்துட்டு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கான மிஷின்ஸ் நான் என்னென்னலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 பிராண்ட் நான் சொல்லுவேன். ஜூக்கி ஒன்று, பிரதர் ஒன்று. ஸோ இதுவுமே உங்களுக்கு அப்சல்யூட்லி பவர் மிஷின். ஸோ நீங்கள் டொமஸ்டிக் யூசேஜ்க்கு பண்ணும் போது சின்ன மிஷினில் பண்ணுவீங்க. அதே இது ஃபஸ்ட்டு பெடல் மிஷின் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மோட்டார் அட்டாச் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது எடுத்த உடனே உங்களுக்கு பண்ணும் போது ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் பெடல் பண்ணுவீங்கள, ஸோ பெடல் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்கள்ல ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த இடத்துல ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் டஸ்டர் இருக்குல்ல, ஸோ அதை கட் பண்ணி கொஞ்சம் அந்த நீங்கள் ஃபுட் வைக்கிறதுக்கு அடியில் கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ டெய்லரிங் மிஷின் பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம த்ரெட்ஸ், நீடில்ஸ் அண்ட் ஃபூட்டர் என்னென்னு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நம்ம சீவிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் 2 பிராண்ட் நல்லாவே இருக்கும். ஒன்று வர்தமன் ஆர் ஹேமர் பாலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று ஸ்பேட் பாலி த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே உங்களுக்கு பாலிஸ்டர் சீவிங் த்ரெட் தான். இந்த 2 பிராண்டுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக நீடில் அண்ட் அதோட சைஸஸ் பார்த்துடலாம். எந்தெந்த சைஸ் ஆஃப் நீடில்ஸை எந்தெந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட திக்னஸ் பொறுத்து நீடிலோட சைஸ் வேரி ஆகும். இஃப் சப்போஸ் நீங்கள் தின்னான ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா நீடிலோட சைஸ் சின்னதாக தான் இருக்கும். உங்களோட ஃபேப்ரிக்கோட திக்னஸ் கூட நீடிலோட திக்னஸும் உங்களுக்கு கூட தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பிக்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100/16 அந்த சைஸ் ஆஃப் நீடில் மேக்ஸிமம் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்குக்குமே சூட்டபிளாக இருக்கும். இதில் இந்த 100 அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் சைஸ் சார்ட்டில் வரும். 16ங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைஸ் சார்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டாக 70/10 நம்பர் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு, சிஃபான் அண்ட் நைலான் இந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக 75/11 நம்பர் ஆஃப் நீடில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக், ஷிஃபான் அண்ட் ஆர்கன்ஸா இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கு இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா சூட்டபிளாக இருக்கும். ஸோ 90/14 இந்த சைஸ் ஆஃப் நீடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய பனாரஸ், பாப்லன் அண்ட் வெல்வெட் இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். தென் 110/18 இந்த நம்பர் ஆஃப் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா டெனிம், ஜீன்ஸ் இந்த மாதிரி திக் ஃபேப்ரிக்ஸ்க்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த 10, 70, 75, 90, 110 இது எல்லாமே யூரோப்பியன் சைஸ் சார்ட்டில் உள்ளது. 16, 10, 11, 14 அண்ட் 18 இது எல்லாமே அமெரிக்கன் சைஸ் சார்ட்டில் உள்ளது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம ஃபூட்டர்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா?